மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உண்டு. என்னன்னா, உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல கோச்சாரத்துல வருது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இதுல ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இருக்கிறது இல்லாத இருக்கிறதும் பேசுனீங்கன்னா சில சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா பொய் பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம். உண்மை நேர்மையாக இருந்துக்கிட்டீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உணவு உங்களுக்கு விஷமாக மாறும். அப்போ நேரம் மாறி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஜீரண கோளாறு பிரச்சனைகள் தொந்தரவுலாம் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஏன்னா மகரத்தில் தான் குரு பகவான் நீச்சம். அதே நேரத்தில் குருபவன் உச்சமாய் உங்கள் இடத்த பார்க்கும்போது பதுங்கி இருக்கக்கூடிய, அதாவது வராத பணங்கள்லாம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.